அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க. பதிவு என்னவென்றால் 21 தலைமுறைக்கும் முக்தி கொடுக்கும் மகா சிவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, ஹனுமன் ஜெயந்தி, ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் அந்தந்த இறைவனின் அவதாரங்களின் தினங்களை குறிப்பிட்டு நடத்தப்படும் விழாக்கள் ஆகும். ஆனால் பிறப்பும் இறப்பும் இல்லாத சிவனுக்கு ஜெயந்தி விழா என்பது கிடையாது. ஜெயந்தி விழா இல்லாத குறையை தீர்க்க மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாத தேய்பிறை சதுர்த்தியில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி என்றழைக்கப்படுகிறது. உலகிற்கு ஆதாரமான சிவபெருமான் உலக உயிர்களை படைத்தலும், படைத்த உயிர்களை காத்தலும், காத்த உயிர்களை தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொள்ளுதலும் இந்த நாளில்தான் என்கிறது நம் புராணங்கள். இதனை லயக்கிரம சிருஷ்டி தினம் எனப்படுவது. லயம் என்றால் ஒடுக்குதல், சிருஷ்டி என்றழைக்கப்படும் படைத்தல், அதாவது படைத்தலுக்கும் அழித்தலுக்குமான விழாவே மகா சிவராத்திரி ஆகும். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பார்க்கடலை கடந்த போது அதிலிருந்து ஆழகால விஷம் வந்தது. அந்த விஷத்தினை பெருமான் உண்டு உலகை காத்தருளினார். சதுர்த்தியன்று தேவர்கள் ஈசனை பூஜை செய்து அர்ச்சித்து வழிபட்டனர். அந்த நாளே சிவராத்திரி ஆகும். ஒரு காலத்தில் உலகம் அழிந்து சிவபெருமானுள் ஐக்கியமானது. இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் பார்வதி தேவி ஆகம வீதிப்படி சிவபெருமானை 4 கால பூஜை செய்து வழிபட்டாள். பார்வதி தேவி வழிபட்டதன் நினைவாகவும் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. அந்த இருளில் பார்வதி தேவி பரமனை நீக்கித்தான் எவ்வாறு வழிபட்டேனோ அவ்வாறு வழிபடுவோருக்கு இப்பிறவியில் செல்வமும், மறுபிறவியில் சொர்க்கமும், இறுதியில் மோட்சமும் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டாள். அப்படியே ஆகட்டும் என் அப்பனும் அருளினார். அதன்படியே மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவன் படங்களின் முன் பூஜை செய்து அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். அன்று சிவன் கோவில்களில் நடைபெறும் விசேஷ அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ள வேண்டும். பால், தயிர், தேன், இளநீர் போன்ற பொருட்களை வழங்கலாம். அன்று முழுவதும் உபவாசம் இருப்பதும் நல்லது. விரதம் இருக்கும் முறை: குளித்து முடித்த பூஜை செய்த பகல் முழுவதும் ஜெபம், தியானம், பாராயணம் போன்றவைகளில் ஈடுபடுவது நல்லது. பூஜை அறையிலோ அல்லது கோவில்களிலோ சிவலிங்கத்தை அலங்கரித்து இரவு முழுவதும் விழித்திருந்து 4 கால பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் குறைந்தபட்சம் லிங்கோத்சவ காலத்திலாவது கண் விழித்திருக்க வேண்டும். அதிகாலை 3 மணிக்கு வில்வ இலை மற்றும் மலர்களால் தீபாராதனை காட்ட வேண்டும். இடைப்பட்ட நேரத்தில் சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், சிவாய நம ஓம் நாமத்தை தியானம் செய்ய வேண்டும். சிவன் தொடர்பான கதைகள், திருவாசகம், திருமூலர், திருமந்திரம் போன்றவற்றை படித்தல் நல்லது. அதை விடுத்து தொலைக்காட்சி, சினிமா போன்றவற்றில் கவனம் செலுத்துவதை தவிர்த்தல் நலம். முதல் கால பூஜை: இதை பிரம்மதேவன் சிவனை நோக்கி செய்வது. இந்த காலத்தில் பூஜிப்பது பிறவி துன்பத்தில் இருந்து விடுபட செய்யும். பஞ்சகவ்யம், அபிஷேகம், சந்தன பூச்சு, வில்வம் அர்ச்சனை, தாமரை அலங்காரம், பாயசம் நைவேத்தியம் செய்து ரிக்வேதத்தை பாராயணம் செய்தல் வேண்டும். 2ஆம் கால பூஜை: இதை மகாவிஷ்ணு சிவனுக்கு செய்வதாய் ஐதீகம். இந்த காலத்தில் பூஜிப்பது தன் தானிய சம்பத்துகள் கிடைக்கும். சர்க்கரை, பால், தயிர், நெய் கலந்த ரவை பஞ்சாமிரத அபிஷேகம், பச்சை கற்பூரம், பன்னீர் சேர்த்து அரைத்த பூச்சு, துளசி அலங்காரம், வில்வம் அர்ச்சனை செய்து எள் அன்னம் நைவேத்தியம் செய்து யஜுர்வேதத்தை பாராயணம் செய்தல் வேண்டும். 3ஆம் கால பூஜை: இந்த பூஜையை சக்தியின் வடிவமான அம்பாள் செய்வதாக ஐதீகம். இதைத்தான் லிங்கோத்சவ காலம் என்பது. சிவனின் அடிமுடியை காண விரும்பிய பிரம்மா அன்னமாகவும் விஷ்ணு வராகமாகவும் தோன்றி விண்ணுக்கும் மண்ணுக்கும் புறப்பட்ட நேரமாகும்.
இந்த காலத்தில் பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் சக்தி காப்பாள். தேன் அபிஷேகம், பச்சை கற்பூரம் சாத்துதல், மல்லிகை அலங்காரம், வில்வம் அர்ச்சனை, எள் அன்னம் நைவேத்தியம் செய்து சாமவேதத்தை பாராயணம் செய்தல் நலம். 4ஆம் கால பூஜை. இந்த பூஜையை 33 தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் செய்வதாக ஐதீகம். பதவி உயர்வும் இல்லறம் இன்பமாகவும் நினைத்தது நடக்கும். கரும்புச்சாறு அபிஷேகம், நந்தியாவட்டை மலர் சார்த்தி அள்ளி நிலோர்பவம், நந்தியாவர்த்தம் அலங்காரம், வில்வ அர்ச்சனை செய்து சுத்ததானம் நைவேத்தியம் செய்து அதர்வண வேதத்தை பாராயணம் செய்தல் வேண்டும். சிவராத்திரி விரதத்தின் பலன்கள். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலகும். பூமி தானம், தங்க தானம், பசுக்கள் தானம், 100 அசுவமேத யாகம் செய்த பலன் கிட்டும். வேடன் ஒருவன் புலி துரத்தலுக்கு பயந்து மரத்தின் மீதில் ஏறி உறங்காமல் இருக்க மரத்தில் இருந்து இலைகளை பறித்து கீழ்போட்டும் சுரை குடுவையில் இருந்த நீரை சொட்டு சொட்டாய் ஊற்றியும் உறங்காமல் இருந்திருந்தான். அவன் அமர்ந்திருந்தது வில்வ மரம். அவன் பறித்து போட்டது அதன் இலைகளை நீர் ஊற்றியது மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது. இன்னதென தெரியாமல் செய்தன பலன். பிறவா நிலை. பிரம்மா தவம் இருந்து சரஸ்வதி தேவியையும் விஷ்ணு தவம் இருந்து மகாலட்சுமியை மனைவியாய் பெற்றது இந்த நாளில்தான். எனவே நல்ல துணை வாய்க்க திருமணமாகாதோர் இந்நாளில் விரதம் இருப்பது நலம். பாண்டவர்களில் ஒருவரான பீமன் தன் வீரம் பற்றி அகந்தை கொண்டிருந்தான். அவனது அகந்தையை அழிக்க விரும்பிய கிருஷ்ணர் ஒரு புருஷா மிருகத்தை அனுப்பினார். சிங்கமுகம், யானையின் தும்பிக்கை, நீண்ட உடல் என்று வித்தியாசமான விலங்காக அது இருந்தது. அதனுடன் பீமன் முழு பலத்துடன் போரிட்டான். ஆனால் புருஷா மிருகத்தின் தாக்குதலை அவனால் சமாளிக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் கோவிந்தா கோபாலா என்று கதறிக்கொண்டே ஒரு இரவு முழுவதும் ஓடினான். அந்த இரவு சிவராத்திரி இரவாக அமைந்தது. இப்படி சிவராத்திரி இரவில் உறங்காமல் இறை நாமத்தை உச்சரித்தால் பீமனை சிவன் காப்பாற்றினார். சிவராத்திரி அன்று வில்வ மரத்தடியில் அம்மையும் அப்பனும் ஒரே மரத்தின் கீழ் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர். அவர்கள் பேசுவதை மரத்தின் மீது இருந்த குரங்கு ஒன்று கேட்டது. தான் உறங்காமல் இருக்க மரத்தின் இலைகளை பறித்து அம்மையப்பன் காலடியில் போட்டது. 4 காலமும் வீழ்த்திருந்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ததை ஏற்றுக்கொண்ட அம்மையப்பன் அக்குரங்கிற்கு மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்த பலனும் அடுத்த பிறவியில் முகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்க அருளினார். சிவராத்திரி மகிமையை உலகம் அறிய குரங்கு முகோத்பவ தான் பிறக்க வரம் கேட்டது. குரங்கு அப்படியே முகுந்த சக்கரவர்த்தியை பிறக்க வைத்தார். ஆதிசேஷன் அதிக உடல் பலம் வேண்டி சிவபெருமானை கும்பகோணம் அருகிலுள்ள நாகேஸ்வரத்தில் முதல் காலமும், நாகேஸ்வரத்தில் உள்ள நாகநாத சுவாமியை 2ஆம் காலத்திலும், திருப்பாபுரத்தில் உள்ள பாம்பேஸ்வரரை 3ஆம் காலத்திலும், நாசூரில் உள்ள நாகேஸ்வரரை 4ஆம் காலத்திலும் வழிபட்டு ஆதிசேஷன் பேறுகள் பெற்றான். படிப்பறிவில்லாத வேடவன் கண்ணப்ப நாயனார் மாறிய நாளும் இந்நாளே. சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழித்து மாலை வேளையில் பூஜை செய்து அன்றிரவு எதுவும் உண்ணாமல் உறங்கி விரதத்தை முடிக்க வேண்டும். இவ்வாறு விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்வில் எல்லா நலத்தையும் அருள்வதுடன் முக்தியும் இறைவன் அளிப்பதோடு அவர்களின் 37 தலைமுறைகளின் பாவங்கள் களையப்பட்டு முக்தி கட்டும். இத்துடன் பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.